Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. இன்றிலிருந்து விசுவாசத்தை குறித்து போதிக்க இருக்கிறேன். இந்த போதனைக்கு த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்னும் பிரமாணம் என்று பெயரிட விரும்புகிறேன். த லா ஆஃப் ஃபெய்த். பாருங்கள், தேவன் பிரமாணங்களின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் ரொம்ப ஆர்டர்லி பர்சன். அவர் ஒரு ஒழுங்கும் கிரமமாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். இந்த பூமியை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இயற்கை பிரமாணங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணத்துக்கு புவி ஈர்ப்பு பிரமாணம் என்கிறோம், த லா ஆஃப் கிராவிட்டி. ஒரு அடிப்படை பிரமாணம். இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸ் இயங்குகிறது. இந்த சரீர பிரகாரமான இயற்கை பிரகாரமான உலகம் அதுக்கு அடிப்படையான ஒரு பிரமாணமாக அது இருக்கிறது. இன்னொரு பிரமாணம் எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இது ஆவிக்குரிய விதத்திலும் இயற்கை உலகத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு பிரமாணம். அது என்னென்னா விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுக்கிறான். வெறும் விதையை கொண்டு போய் நெல்லை கொண்டு போய் விதைச்சா மட்டும் நெல்லை அறுக்கிறது இல்லை, பகையை விதைச்சாலும் பகையை அது அறுக்கிறான். அன்பை விதைத்தால் அன்பை அறுக்கிறான். இதெல்லாம் ஒரு மாறாத பிரமாணங்கள். இது அப்படி தான். அது நிறைய அன்பை வச்சா நிறைய அறுக்க போகிறோம். எவ்வளோ விதைக்கிறோமோ அவ்வளோ அறுக்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இப்படி ஒரு பிரமாணம் பாருங்கள். இது பிரமாணம் என்று சொன்னால் அது ஃபிக்ஸ்டு லா. அது ஒரு நிறுவப்பட்ட ஒரு பிரமாணம். அது மாறுகிறது இல்லை. இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி இல்லை. புவி ஈர்ப்பு பிரமாணம்ங்கிறது ஒன்றை தூக்கி மேலே போட்டால் அது கண்டிப்பாக கீழே வரும். இப்படி தான் ஒரு பையன் பாருங்கள், போய் விளையாண்டுட்டு இருந்திருக்கான். அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவன் சொன்னான், நான் ஆண்டவரோட பால் விளையாண்டுட்டு இருக்கிறேன். நானா விளையாடுறிய நீ, ஆண்டவரோட எப்படி பால் விளையாடுவேன் நீ அப்படின்னாங்களா. சொன்னான்னா, ஒன்றும் இல்லைம்மா, நான் தூக்கி போடுவேன், அவர் திருப்பி போடுவார் அப்படின்னானா. நல்லா விளங்கி வச்சுருக்கான் பாருங்கள். மேலே போட்டால் கண்டிப்பாக பந்து கீழே ஆகும். கேட்டால் கடவுள் தான் போடுறாருன்றான் அவன். அப்போ ஒரு சின்ன குழந்தை கூட தெரியுது பாருங்கள். பிரமாணம்ங்கிறது ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும். 100 தடவை போட்டால் 99.99% கீழே வரும்னு கிடையாது. 100 தடவை போட்டால் 100 தடவையும் கீழே வந்தே தான் ஆகும். ஒரு தடவை கூட தப்பாமல் கீழே வந்தே தான் ஆகும். அதுக்கு தான் அது பிரமாணம்னு பேர். நீங்கள் போட்டாலும் வரும், நான் போட்டாலும் வரும், வயசானவங்க போட்டாலும் வரும், சின்ன குழந்தைங்க போட்டாலும் வரும், ஆண் போட்டாலும் வரும், பெண் போட்டாலும் வரும், ராத்திரியில் போட்டாலும் வரும், பகலில் போட்டாலும் வரும், ஏழை போட்டாலும் வரும், பணக்காரன் போட்டாலும். ஏன்னா அது பிரமாணம். பிரமாணம் சொல்லுது புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. அது ஒரு பிரமாணம் போல் வேலை செய்கிறது. போட்டால் கீழே தான் வரும். அது தூக்கி எறிஞ்சிங்கன்னா மேலே கீழே தான் வரும் என்கிறது பிரமாணம். இப்படி இயற்கை பிரமாணங்கள் ஏராளமாக இருக்குது பாருங்கள். அதுபோலவே ஆவிக்குரிய பிரமாணங்களையும் கர்த்தர் நிறுவி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் ஆவிக்குரிய உலகமே இயங்குகிறது. அப்போலேருந்தே இப்போ வரைக்கும் அதான் இயங்குகிறது. அப்படி தான் இயங்குகிறது. அந்த ஆவிக்குரிய பிரமாணங்களில் ரொம்ப முக்கியமான பிரதானமான பிரமாணம் என்னன்னு சொன்னால் த லா ஆஃப் ஃபெய்த், அதாவது விசுவாசம் என்னும் ஒரு பிரமாணம். இந்த பிரமாணத்தை குறித்து தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது என்ன, அந்த விசுவாசம்னா எப்படிப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு விளக்கப் போகிறேன். இந்த போதனையில், இந்த விசுவாசம் என்னும் பிரமாணம் என்கிற போதனையில் விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது, எங்கிருந்து அது வருகிறது, எப்படி வருகிறது, அதை எப்படி நாம் கட்டவிழ்க்கலாம், எப்படி பலமான பெரிய விசுவாசத்தை உடையவர்களாக நாம் மாறலாம், இதை பற்றிலாம் பேச போகிறேன். ஏனென்றால் இதில் வல்லவர்களாக இருக்கணும். நம்ம விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நமக்கும் ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவில் வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும். விசுவாசம் எங்கேருந்து வருது, எப்படி கிரியை செய்கிறது, அது விசுவாசம்னா என்ன, எப்படி அதை கட்டவிழ்க்கிறோம், எப்படி அது வேலை செய்து நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலையில் எப்படி மாற்றுகிறது, சுகவீனத்தை எப்படி சுகமாக மாற்றுது, தரித்திரத்தை எப்படி ஐஸ்வர்யமாக மாற்றுது, எப்படி தோல்வியை வெற்றியாக மாற்றுது, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேணும் பாருங்கள். இதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய பிரமாணத்தின் அடிப்படையிலே நடக்கிறது. அதனால தான் எபிரேயர் 11:1 வாசிக்கிறேன் கேளுங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது.
இதில் எல்லா வார்த்தைகளையுமே கவனிக்க போகிறேன் இந்த வசனத்தில் இருந்து. ஏன்னா ரொம்ப முக்கியம். இது ஒரு கிரேட் டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த்ன்றாங்க. இதை ஃபெய்த் அப்படியே டிஃபைன் பண்ணியிருக்காருன்றாங்க. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த விசுவாசம்னா என்னன்னு பார்க்கணும். இந்த விசுவாசம்னா என்னன்றது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது ரொம்ப முக்கியம். இந்த அதிகாரம் பார்த்தீங்கன்னா விசுவாசம்னா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுவது இந்த விசுவாசத்தின் நிமித்தமாக அதன் மூலமாக முன்னோர்கள்லாம் நற்சாட்சி பெற்றார்கள் இருக்குது. அப்புறம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா உலகமே இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பிரமாணம், விசுவாச பிரமாணம் என்கிறது இதன் மூலமாக தான் உலகத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அது எப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, அப்படி தான் இன்றைக்கு நம்முடைய உலகத்தை நாம் உண்டாக்குகிறோம், மாற்றி அமைக்கிறோம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியிலிருந்து அந்த பிரமாணம் இருந்து தான் வருகிறது. அப்புறம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசம், அது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லியிருக்குது, வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இப்படியே கூட வாசிடலாம், வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு நிறுத்தில கூட பரவாயில்ல, நல்லா புரியும். வித்தவுட் ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள். விசுவாசம் இல்லாமல் எல்லாமே கூடாத காரியம் ஆயிடுது, எதுவுமே முடியாது அப்படிங்கிற விதத்தில் தான் இங்கே சொல்லி இருக்கிறது. அப்போ இது ரொம்ப முக்கியம். இது என்னென்னு புரிந்து கொள்கிறது ரொம்ப முக்கியம். இதனால தான் உலகமே உண்டாச்சு. இதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கை உண்டாகிறது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கோளாறுகள், பிரச்சனைகள், எல்லா அக்கப்போரையும் சரி பண்ணுறது இது இப்படி தான், இந்த விசுவாசத்தை கொண்டு தான். விசுவாசம் என்கிற ஒரு பவர்ஃபுல் லா, ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அந்த பிரமாணம்னா எப்படி அதை இயக்குறதுன்னு கற்றுக்கொள்ளணும். இதில் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிடணும். இப்படி தான் எல்லாமே நடக்குது. வெற்றி எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். சுகம் எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். ரட்சிப்பு எப்படி உண்டாக முடியும், இப்படி தான் உண்டாக முடியும். வாழ்வு எப்படி உண்டாக முடியும், இப்படித்தான் உண்டாக முடியும். விசுவாசம் என்கிற பிரமாணத்தை இயக்குகிறதன் மூலமாக தான் உண்டாக முடியும். அந்தந்த பிரமாணத்தை இது எப்படி இயக்கணுமோ அப்படி இயக்குனா தான் அது நடக்குமே ஒழிய வேறு விதமாக நடக்கவே நடக்காது. ஆகவே தான் இதை அறிந்து கொள்வது, என்ன இது, எங்கேருந்து வருது, எப்படி வருது, இது எப்படி வேலை செய்யுது, எப்படி இதை கொண்டு நம்ம எல்லாத்தையும் மாற்றலாம் அப்படிங்கிறத பேசுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. முதல்ல இந்த விசுவாசமானது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த வசனம் எந்த விசுவாசத்தை பற்றி பேசுகிறோன்றதை முதல்ல சொல்கிறேன். விசுவாசத்தை 2 விதமாக வேத வசனம் பேசுகிறது. ஒன்று விசுவாசம் என்கிறது, பாருங்கள் இங்கிலீஷில் எப்படி இப்போ சொல்லுவாங்க, வாட் ஃபெய்த் டு யூ பிலாங் டு அப்படின்னா நீங்கள் எந்த விசுவாசத்தை சேர்ந்தவர்கள்னு மொழிபெயர்க்கிறோம் இல்லையா. ஆக்சுவலாக என்ன கேட்குறாங்கன்னு, நீங்கள் எந்த மதம், நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன நம்புறீங்க, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த கொள்கையை பின்பற்றுறீங்க, அதைத்தான் அப்படி கேட்குறாங்க. அப்போ விசுவாசம் என்கிறத ஒரு ரிலிஜன் அல்லது நாம் பின்பற்றுகிற மார்க்கம் அப்படிங்கிறது போல் எடுத்துக்கொள்ளலாம். வசனத்தில் கூட அந்த மாதிரி உபயோகப்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் அப்படி உபயோகப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். திருப்பவும் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், எப்படி சொல்லியிருக்குது. 1 தீமோத்தேயு 5:8, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். விசுவாசத்தை மறுதலித்தவன் சொல்லியிருக்குது. கவனிங்க, விசுவாசம்னா எந்த விதத்தில் அது பயன்படுத்தப்படுகிறது? எந்த விசுவாசத்தை மறுதலித்தவனவன்? விசுவாசம்னா கிறிஸ்டியானிட்டியை, கிறிஸ்டியன் ஃபெய்த்தையே, கிறிஸ்தவத்தையே மறுதலிக்கிறவனாக இருக்கிறானவன். யாரு? சொந்த ஜனங்களையும் குறிப்பாக தன் வீட்டாரை விசாரியாமற் போனால். விசாரியாமற் போனால்னா அது பழைய தமிழ் பாருங்க. விசாரியாமற் போனால்னா அப்பப்போ போய் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க கிறிஸ்மஸ்க்கு அப்பா அம்மாவை கண்டுக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு வந்துடுறது இல்லை. விசாரிக்கிறதுனா என்ன? பராமரிக்கிறது. அவங்களுக்கு என்ன தேவை? அரிசி தேவையா, பருப்பு தேவையா, இருக்க வீடு தேவையா, காசு தேவையா, துணி தேவையா, மருந்து தேவையா, ஆஸ்பத்திரி தேவையா, என்ன உதவி தேவை அவர்களுக்கு, அதை விசாரியாமற் போனார்னா, அதை கவனிக்காமற் போனால், அது என்னன்னு கேட்டு அறிஞ்சு அதை நிறைவேற்றாமற் போனால், அந்த அர்த்தத்தில் தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்க. நிறைய பேர் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை பாருங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் பேர் சொல்லிக்கிறாங்க, நான் கிறிஸ்தவன்றாங்க. சொந்த தாய் தோப்பனையே கவனிக்க மாட்டாங்க, சொந்த வீட்டை கவனிக்க மாட்டாங்க. இவங்க வரைக்கும் உடுப்பி ஹோட்டலில் போய் நல்லா ஸ்வீட்டு, காரம், காப்பியெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. வீட்டில் ஸ்வீட்டே பார்த்ததில்லை அவங்க. வெறும் ரசஞ்சோறும் துவையிலும் சாப்பிட்டுட்டு
இவர் பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க பற்றாக்குறையில். அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. வாடகை கட்டணுமேன்ற எண்ணம் கிடையாது, பில்லெல்லாம் பே பண்ணணுமேன்ற எண்ணம் கிடையாது, ஃபீஸ் வருது அதை பே பண்ணணுன்ற அந்த எண்ணம் கிடையாது, அதுக்காக எந்த முயற்சியும் கிடையாது, அதை குறித்த எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பாருங்கள், இப்படியெல்லாம் சிலர் வாழ்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இவங்க ரொம்ப பெரிய ஆவிக்குரியவங்க மாதிரி பேசுவாங்க. இவங்க சொல்கிற கர்த்தர் பார்த்துக்கொள்வார் வேற, ஆபிரகாம் சொன்னது வேற. அவன் சொன்னான் கர்த்தர் பார்த்துக்கொள்ள மரியா மலைக்கு போகிறப்ப சொன்னான். அப்போ பிள்ளை கேட்குறான் இல்லையா, எல்லாம் இருக்குது, பலியிடுறதுக்கு ஆடு தான் இல்லை அப்படின்னதுக்கு சொல்கிறான் கர்த்தர் பார்த்துக்கொள்வார்ன்றான். அவன் சொன்னது வேற, அது விசுவாசம். இவங்க சொல்கிறது விசுவாசம் இல்லை, அது இவன் வந்து அவிசுவாசியிலும் கெட்டவன் சொல்லியிருக்குது. அவிசுவாசியிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் சொல்லிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, கிறிஸ்தவத்தையே அவன் மறுதளிக்கிறான். அப்போ அந்த விசுவாசத்தை மறுதளித்தவன் எந்த விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது? த கிறிஸ்டியன் ஃபெய்த், கிறிஸ்டியானிட்டி அதை சொல்லுது. அப்படி அதே மறுதளிக்கிறவனாக இருக்கிறான் இவன், கிறிஸ்தவனே கிடையாதுன்ற ரீதியில் பேசுது. நாம் அந்த விசுவாசத்தை பற்றி பேசலை, கிறிஸ்டியானிட்டிங்கிற விதத்தில் பார்க்குறாங்க இல்லையா விசுவாசத்தை. நான் கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவன், அந்த ஃபெய்த்து நான் அப்படி பேசலை. ஃபெய்த்தை பற்றி நான் பேசும்போது அதை பேசலை. இன்னொரு வசனம் சொல்கிறேன், இதே மாதிரி பயன்படுத்தப்படுகிற இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு வரும்போது சொல்கிறார் இப்படி: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே பாருங்கள், திருப்பி விசுவாசம்ன்றாரு. எந்த விசுவாசத்தை காத்து கொண்டாராம்? இவர் கிறிஸ்தவர்களெல்லாம் துன்புறுத்துகிறவராக இருந்தார், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தார், யூத மார்க்கத்தை சேர்ந்தவர், சபைக்கு செல்லுகிறவர்களை அடிக்கிறது உதைக்கிறது கொலை செய்கிறது கூட துணை நின்றவர். அவர் சபையில் இழுத்து மூடுறது தான் அவருடைய வேலை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருந்தவர் ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்துவை சந்தித்து கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டு அவரே பிரசங்கிக்கிறார். இவரை பிரசங்கிக்க ஆரம்பித்தப்போ இவர் என்ன தொந்தரவு கொடுத்தாரு, இதே தொந்தரவு இவருக்கு கொடுக்குறாங்க. எங்கே போராடலாம், அடி உதை, சிறைச்சாலை, இப்படின்னு இவருக்கு 1008 பிரச்சனைகள். இந்த நல்ல போராட்டத்தை போராட்டினேன்னு சொல்கிறாரு. நான் இந்த இயேசுவை விசுவாசிக்க கூடாது என்பதற்காக என்னுடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எல்லாம் வந்தது. நான் இந்த கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது, இந்த நம்பிக்கையை கைவிட்டுறணும்னு சொல்லி எவ்வளோ வந்தது. ஆனால் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கிறிஸ்துவை விட்டு விலகி போல கிறிஸ்துவ பேரில் வைத்த விசுவாசத்தை நான் மறுதளிக்கலை, கிறிஸ்டியானிட்டியை விட்டு விலகி போல அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்கிறார். விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்கிறார். நாம் பேசுகிற விசுவாசம் வேற. இது வந்து பரவலாக இயேசுவினுடைய ஊழியத்திலும் பழைய ஏற்பாட்டிலையும் பிறகு மற்ற புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலும் இது பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு விதத்தில் அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். விசுவாசமானது அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க இல்லையா. முதல்ல விசுவாசம்னா எந்த விசுவாசத்தை பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்குவோம். நாம் பேசுகிற விசுவாசம் ஒரு மதம் என்கிற விதத்தில் இல்லை. நாம் பேசுகிற விசுவாசம் வந்து வேதவசனம் விசுவாசத்தை எப்படி சொல்லுது பாருங்கள். ஒரு மாபெரும் சக்தி, ஒரு பவர், ஒரு ஃபோர்ஸ், ஒரு வல்லமை, ஒரு பிரமாணம் என்கிற ரீதியில் சொல்லுது. விசுவாசம் எனும் பிரமாணம்னே ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வருது. அதுக்கு பின்னாடி வருவோம். நம்ம என்ன சொல்கிறாரு, கிரியா பிரமாணத்தையும் விசுவாசம் என்னும் பிரமாணத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. ஆண்டவர் வந்து விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் ரட்சிக்கிறாரு, விசுவாசத்தின் பிரமாணத்தின் மூலமாக தான் சுகமாக்குறாரு, விசுவாசம் என்னும் பிரமாணத்தின் மூலமாக தான் ஆசீர்வதிக்கிறாரு. இது வந்து ஏதோ புதிய ஏற்பாட்டில் வந்த பிரமாணம்னு சொல்ல முடியாது. இது வந்து இந்த புதிய ஏற்பாட்டில் புதுசாக இப்போ வந்துருக்குது விசுவாசம் என்னும் பிரமாணம்னு கிடையாது. எப்போவுமே விசுவாசம் என்னும் பிரமாணம் தான். பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்கள், 10 கற்பனை கொடுத்தாரு, இதன்படி செய்தால் நீ பிழைப்பான்னாரு. செஞ்சவன் பிழைச்சிட்டான். யாருமே பிழைக்க முடியாது, தெரிஞ்சு தான் கொடுக்குறாரு செஞ்சா பிழைப்பான்னு. ஏன்னா ஒருத்தன் செய்ய பார்த்து மோங்கோப்புறம் விழுந்து ஐயோ செய்ய முடியலையே, எனக்குள் பாவம் இருக்கிறதே, நான் பொல்லாதவனாக இருக்கிறேனே. பிரமாணம் நல்லது, கடவுளுடைய பிரமாணம் நல்லது. பிரச்சனை என்னென்ன செய்ய முடியலேன்னு சொல்லுவான். முடியலன்னு சொல்லும்போது உடனே பலியை தர்றாரு. பழைய ஏற்பாட்டில் வெறும் பிரமாணங்கள் மட்டும் இல்லை, நியாய பிரமாணம் மட்டும் இல்லை, பலிகளும் இருந்தது. ஏன்? பிரமாணத்தை ஒருத்தனும் செய்ய முடியாது, அதனால தான் பலிகள் எல்லாருக்கும். எதுக்கு பலி? அந்த பலிகளெல்லாம் இயேசுவை சுட்டி காட்டினது. நீ பிரமாணத்தை கை கொண்டதுனால அல்ல, அவர் உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டதுனால தான் நீ தேவனிடத்தில் வர முடியுது. அதனால தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, அதனால தான் நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய் என்பது காட்டுறதுக்கு தான் பலி. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசம் என்னும் பிரமாணம் தான். இதுதான் காட்ஸ் ஒரிஜினல் பிளான். சிலர் எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து கிரியா பிரமாணம், இப்போ கிடையாது. பவுல போசன் அதை பற்றி பேசும்போது சிலர் வந்து அப்படி ஆக்கிட்டாங்க, கிரியா பிரமாணத்தினால்தான் ரட்சிக்கப்படுறோன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க.
கிரியினால் ரட்சிக்கப்படுறோன்ற மாதிரி அப்படி ஒரு உபதேசத்தை கொண்டுட்டாங்க. சொல்கிறார், இல்லை எப்போவுமே பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி விசுவாசம் தான் பிரமாணம். நீயே ரட்சிக்கப்படுறதுன்னு அப்புறம் எதுக்கு ஒரு ரட்சகர்? அதைத்தான் பழைய ஏற்பாட்டையும் காமிச்சதுன்றார். அதனால தான் கற்பனை மட்டும் இல்லை, த லா அண்ட் த சாக்ரிஃபைசஸ், நியாயப்பிரமாணமும் பலிகளும். ஏன் பலி? நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாதனால தான் பலி. நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியும்னா பலியே தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. நியாயப்பிரமாணமே அவனை ரட்சித்திரும். இவைகளை செய்கிறவன் பிழைப்பான் அப்படின்னு எழுதியிருக்க. செஞ்சுட்டா போதும், நீதிமான் ஆயிடலாம். வேதவசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷனும் நீதிமான் ஆவதில்லை, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். அப்போ இந்த விசுவாச பிரமாணம் இன்னைக்கு புதுசாக வந்தது இல்லை, புதிய ஏற்பாட்டில் வந்தது இல்லை, எப்பவுமே இருக்கிற பிரமாணம் தான். சிலர் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டோன்னே இது ஒரு ரட்சிப்பின் வழின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அதான் சொல்கிறார், இல்லை இது இந்த பிரமாணம் தான், இந்த பிரமாணத்தின் மூலமாக தான் ரட்சிக்கப்படணும். ஆபிரகாம் எப்படி ரட்சிக்கப்பட்டான், எப்படி நீதிமானாக எண்ணப்பட்டான்? கிரியா பிரமாணத்தினாலா? இல்லையே, விசுவாசத்தினாலே தான் அவன் நீதிமானாக்க போட்டான். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். தாவீது எப்படி? அவனும் அப்படி தான், கிரியையினால இல்லை, ரெண்டு எக்ஸாம்பிள் தர்றார் பாருங்க. ஒருத்தன் ஆபிரகாம் நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முன்னாடி பிறந்தவன், 10 கற்பனைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி பிறந்தவன். அவன் எப்படி நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட முடியாது. அவன் விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்பட. சிம்பிளி பிலீவ்டு காட். அவன் விசுவாசத்தை தான் ரட்சிக்கப்பட்டான், அவ்வளோதான், நீதிமானாக எண்ணப்பட்டான். தாவீது நியாயப்பிரமாணம் வந்த பிறகு பிறந்தவன், நியாயப்பிரமாணத்தை பற்றி போற்றி புகழ்றான் அவன். ஆனால் செய்ய முடியல அவனால். மோங்கப்புறம் விழுந்து தப்பெல்லாம் பண்ணவன். அவனுக்கு தெரியுது, நான் துர்க்குறத்திலே உருவானேன், தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவுக்கு வந்துட்டான். இல்லை பிரமாணம் என்னை ரட்சிக்கிறதுக்கு இல்லை, என்னை பாவின்னு உணர்த்துறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரியையினால் நான் ரட்சிக்கப்பட முடியாது, விசுவாசத்தினால தான் ரட்சிப்புங்கிறது. கடவுள் அவருடைய குமாரனை அனுப்பி எனக்காக அவரை பலியாக்கி ரத்தம் சிந்தி என்னை மீட்டு கொண்டார். அதை நான் விசுவாசித்து ரட்சிக்கப்படுறேன், அவ்வளோதான். அங்கே தான் யூஸ் பண்ணுறாரு இந்த விசுவாச பிரமாணம் என்கிறத. ரட்சிப்பு மட்டுமல்ல, எல்லாமே விசுவாசத்தினால தான் ஆகிறது. ஆவிக்குரிய உலகமே, ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாமே விசுவாசத்தினால்தான் உண்டாகிறது. உங்களுக்கு ரட்சிப்பு வேணுமா? என்ன பிரமாணம்? பை வாட் லா? எந்த பிரமாணத்தினால் ரட்சிப்பு உண்டாகிறது? விசுவாசம் என்கிற பிரமாணம். விசுவாச பிரமாணம்னா என்ன? தேவன் கிருபையாய் நம்மேல் அன்பு கூர்ந்து அப்படி சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக அவரை சிலுவையில் மரிக்க செய்து ஒப்பு கொடுத்து அவரை பாவமாக்கி சாபமாக்கி அவரை தரித்திரராக்கி எல்லாத்தையும் அவர் மேலே வச்சு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி விட்டார். இதுதான் கிருபை. இந்த கிருபை கொடுத்திருக்கிறதை நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் law of faith. Law of faith is completely dependent upon God's grace. அது முற்றிலுமாக தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செஞ்சிட்டாரு, நான் ஒன்றும் செய்யல, அவர் எனக்கு செஞ்சிட்டாரு. அதை பற்றி எனக்கு சொன்னாங்க, நான் விசுவாசித்தேன், என் உள்ளத்தை திறந்து ஏற்றுக்கொண்டேன், எனக்கு அது சொந்தமாகி விட்டது. இதுதான் விசுவாச பிரமாணம். எல்லாமே இப்படி தான். சுகம் எப்படி சொந்தம், இப்படி தான். கர்த்தர் எனக்கு கொடுக்குறாரு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். வாழ்வு எப்படி, செழிப்பு எப்படி, அதான் அப்படி தான். கர்த்தர் எனக்கு வழி திறக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வெற்றி எப்படி? தோல்வியை கர்த்தர் வெற்றியா மாற்றி தர்றாரு. நான் அவருக்குள்ள இருக்கிறேன், எனக்கு தோல்வி இல்லை, வெற்றியா அவர் எனக்கு அதை மாற்றி கொடுக்கிறார். கர்த்தர் கொடுக்கிறார், நான் அதை எடுத்துக்கொள்றேன். கிருபை கொடுக்குது, கிருபை கர்த்தர் செஞ்சது, விசுவாசம் நான் காமிக்கிறது. கிருபையை கர்த்தர் காமிக்கிறாரு, விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்? காட்டுறேன். ஃபெய்த் இஸ் மை ரெஸ்பான்ஸ். நான் தேவனுக்கு காட்டுகிற பிரதியுத்திரம், அவர் செய்த அந்த கிருபைக்கு நான் காட்டுகிற பிரதியுத்திரமாய் இருக்கிறது. இதுதான் விசுவாசம் எனும் பிரமாணம். கோயில்களில் சொல்கிற விசுவாச பிரமாணத்தை எது நினச்சிக்காதீங்க, அதையும் இதையும் போட்டு குழப்பாதீங்க. விசுவாசம் எனும் பிரமாணம், விசுவாச பிரமாணத்தை அவங்க சொல்லும்போது எதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோன்றதை சொல்கிறாங்க. கன்னியின் வயிற்றில் பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அதெல்லாம் என்னென்ன நம்ம அது ஓகே, அது வேற. அதுதான் நம்ம முதல்ல சொன்னது. அந்த விசுவாசத்தை பற்றி பேசல. நம்ம இப்போ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசுவாசம் எனும் பிரமாணம்னா, விசுவாசம் ஒரு சக்தி போல ஒரு வல்லமையாக கிரியை செய்கிறதே, சுகத்தை உண்டாக்குகிறதே, வாழ்க்கையை மாற்றுகிறதே, ரட்சிப்பை கொண்டு வருகிறதே, ஜெயத்தை கொடுக்கிறதே, அந்த சக்தி, அந்த வல்லமை, அந்த ஆற்றல், அதை விசுவாசம்னு வேணும்னு சொல்லுது. அது சொல்லிட்டு வரும்.